பெண்களோட லைஃப்பில் பார்த்திங்கன்னா மெனோபாஸ்ன்றது ஒரு பெரிய ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தை வந்து கடக்கிறதுன்றது பெரிய கடல், 5 கடல் 6 கடல் கடக்கிற மாதிரின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக அது. அந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மெனோபாஸ்ன்றதே வந்து அவங்களோட பீரியட்ஸ் வந்து நிற்கிற ஸ்டேஜ், அந்த ஹார்மோன்ஸ் நிற்கிற ஸ்டேஜ். அந்த ஹார்மோன் ஸ்டாப் ஆகிற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே டெஃபிஷியன்சி இருக்கும். தலையிலேருந்து கால் வரைக்கும் பார்த்திங்கன்னா முடி கொட்டும் தலையில், அதுக்கப்புறமா தலை பாரமாக இருக்கும், அதுக்கப்புறமா வந்துட்டு இரிட்டேஷன் இருக்கும், எரிச்சல் வரும், கோவப்படுவாங்க, ஜாஸ்தியாக கத்துவாங்க, கண்ணு கூட மங்கலாகும், கான்சன்ட்ரேஷனே இருக்காது, ஞாபக மறதி இருக்கும். இந்த மாதிரி நிறைய வரும். இந்த காலகட்டத்தில் ஒரு பொண்ணும் வந்துட்டு இந்த காலகட்டம் நமக்கு இப்படி இருக்கும், அதனால் இந்த காலகட்டத்தை வந்து நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நல்ல உணவு சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு எக்ஸசைஸு மீன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு நடைப்பயிற்சியாவது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நல்ல ஒரு தூக்கம், இந்த மாதிரி அவங்க லைஃப்பை கொண்டு போனாங்கன்னா இது வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது. ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து நிறைய சிரமப்பட்டு தான் நான் பார்த்துருக்கேன். நிறைய அம்மாக்கள் தாய்மார்கள் வந்து அந்த ஸ்டேஜில் வந்து ரொம்ப ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதை அவங்க வெளியே சொல்லவும் முடியாது. சில கணவர்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு நடப்பாங்க, எல்லா கணவர்களும் அப்படி புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களும் கூட சேர்ந்து கத்தினாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போது அவங்க வந்து இதை சொல்லவே மாட்டாங்க. நிறைய பேர் தனக்குள்ளேயே போட்டு புழுங்கி அவ்வளோ அவஸ்தைப்படுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஹார்ட் ஃப்ளஷ்ன்னு ஒன்று வரும். நைட்டில் வந்து திடீர்னு உடம்பு வந்துட்டு சூடாகி திடீர்னு சில்லுன்னு ஆகிடும், அப்படியே வேர்த்து கொட்டிடும். அதெல்லாம் ரொம்ப அவஸ்தையாக இருக்கும். அந்த மாதிரி அப்போ வந்து கோவம் ஜாஸ்தி தான் வரும். அப்போ ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களால வந்து எந்த வேலையுமே வந்து சுறுசுறுப்பாக முன்னாடி செஞ்ச மாதிரி செய்ய முடியாது. ரொம்ப ட்ரைனஸ் இருக்கும் உடம்புல, ஸ்கின்னெல்லாம் ட்ரை ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய விதவிதமான பிரச்சனைகளை வந்து மெனோபாஸ் டைமில் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இது வந்து ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டால் 200% ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக அக்குபஞ்சர் எடுத்து பாருங்கள். ஒரு 2 சிட்டிங் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் இதுலேருந்து எல்லாமே சரியாகும். கோபம் குறைஞ்சிடும், நல்ல தூக்கம் வரும், நல்லா ரிலாக்ஸாக இருக்கும், கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு சாப்பிடுங்க, நடங்க, அவ்வளோதான் போதும். இதுக்காக பெருசாக ஒன்றும் எடுக்கவே தேவையில்லை. சிரம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அலோபதியில் போயிட்டு அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்குது, பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஏதோ ஹார்மோன் இன்ஜெக்ஷன், ஹார்மோன் டேப்லெட்ஸ்லாம் எடுக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ அதெல்லாம் எடுக்கும்போது எப்படி இருந்தாலும் அதனோட பின்விளைவுகள் பின்னாடி நம்மளுக்கு வரதான் செய்யும். ஆனால் நீங்கள் அக்குபங்க்சர் எடுத்துக்கும்பொழுது உங்களுக்கு வந்து சைடு எஃபெக்டே கிடையாது, உங்களோட எதுவுமே பாதிக்கப்படாது. நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி உடல், அதே மாதிரி சைடு எஃபெக்டே இல்லாமல் கண்டிப்பாக நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும்னா இந்த மெனோபாஸ் டைமில் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அக்குபங்க்சரை எடுங்க. நான் நிறைய பேருக்கு சொல்கிறேன், பெண்களுக்கு அக்குபங்க்சர் வந்து மெனோபாஸ்க்கு அப்படி ஒரு ஹெல்ப் பண்ணும். அந்த மெடிசன்ஸ் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, சில நீடில்ஸ் மட்டும்தான் போடுவோம். அந்த நீடில்ஸே உங்களை நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு மெனோபாஸை கடக்கிற மாதிரி வரும். ஏன்னா இது வந்து மெனோபாஸ்க்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்குது, மெனோபாஸ் டைம் இருக்குது, அப்புறம் போஸ்ட் மெனோபாஸ். அந்த மெனோபாஸ் கடந்துட்ட ஒரு காலகட்டம். அப்போது ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு 10 மாதமாக பீரியட்ஸே வராமல், 12 மாதம் பீரியட்ஸே வராமல் ஆயிடுச்சுன்னா அப்போது அது மெனோபாஸாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்கிற சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருந்துட்டு 11 மாதம் கூட அவங்களுக்கு வராமல் இருக்கும், ஆனால் 12ஆவது மாதம் உடனே பீரியட்ஸ் ஆகிடும். அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. அப்போ வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்கேன் எடுக்கணும், யூட்ரஸ் ஓவரிஸை ஸ்கேன் எடுத்து கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அது வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். நல்லா பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்பொழுது மெனோபாஸ் வந்து ஈஸியாக சரிப்படுத்த முடியும். அப்போது நம்மளுக்கு கால்சியம் தேவைப்படும், புரோட்டீன் தேவைப்படும், உணவுலாம் ரொம்ப பார்த்து நம்ம சாப்பிட வேண்டியதாக இருக்கும். அதை ஒரு அக்குபஞ்சரிஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி தருவாங்க. நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டு நீடில் போகிறது மட்டும் இல்லாமல் இந்த உணவெல்லாம் எடுங்க. அப்போ வந்துட்டு விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கும், B12 டெஃபிஷியன்சி இருக்கும். அது இல்லாமல் நம்ம வந்துட்டு சப்ளிமெண்ட்டாகவும் எடுக்கலாம், உணவுலையும் எடுக்கலாம். அதெல்லாம் எடுக்கும் பொழுது இது வந்து மெனோபாஸை வந்து ஈஸியாக கடக்க முடியும், ரொம்ப ஈஸி, சுலபமாக போகலாம். ஸோ அதனால் யாரெல்லாம் வந்து மெனோபாஸ் ஸ்டேஜில் இருக்கீங்களோ இல்லை ப்ரீ மெனோபாஸ் ஸ்டேஜில் இருக்கீங்களோ கவலைப்படாதீங்க. அவங்க எல்லாருக்குமே நீங்கள் கேட்டு பாருங்கள், மெனோபாஸ் ஸ்டேஜில் இருக்கவங்க எல்லாரும் இல்லை போஸ்ட் மெனோபாஸில் கை கால் முட்டி வலிக்கும், பேக் பெயின் இருக்கும், ஷோல்டர் பெயின் இருக்கும், ப்ளோட்டிங் இருக்கும், டைஜஷன் ஆகாது, அவ்வளோ கான்ஸ்டிபேஷன் இருக்கும், தூக்கம் இருக்காது, நிம்மதி இருக்காது, ஸ்ட்ரெஸ் அவ்வளோ இருக்கும், இது எல்லாமே வரும். இது எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக ஈஸியாக சரிப்படுத்த முடியும்.
அதனால் ஈஸியாக உங்கள் கண்ணுக்கு தெரிகிற ஒரு விஷயம் என்னென்னா அக்குபங்க்சர் தான். இந்த டைமில் மெனோபாஸ் டைமில் தயவு செஞ்சு ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு அம்மாவோட பொண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாருமே வந்து அவங்கள சஜஸ்ட் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு போங்க. கண்டிப்பாக அவங்க வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க. அவங்க நல்லா இருந்தால் தான் நீங்களாம் நல்லா இருக்க முடியும். ஸோ என்னால் அம்மா வந்து கண்டிப்பாக இவ்வளோ ப்ராப்ளம் சொல்ல மாட்டாங்க. அப்போ ஹஸ்பண்டோ சரி, இல்லை பசங்களும் சரி, அம்மாவுக்கு இதெல்லாம் இந்த பிரச்சனையை நம்ம வந்துட்டு சரிப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அக்குபஞ்சரிஸ்ட் கிட்ட வாங்க. நீங்கள் நிஜமாகவே நல்ல அம்மா, ஆரோக்கியமான அம்மாவை அடையலாம்.